நண்பர்களே, இப்போ உங்களுக்கு ஒரு காட்சி நான் காமிக்கிறேன் பாருங்கள். கடலுக்கு உள்ளே தான் வந்து போட்டு நிற்கும். அப்படியே வலையிலேருந்து மீனை எடுத்துட்டு அவங்க அப்படியே அங்கேருந்து நீந்தியே கொண்டு வந்து தான் வந்து கரைக்கு சேர்க்க முடியும். அலையும் வந்து எவ்வளோ ரொம்ப அதிகமாக இருக்குது பாருங்கள். அலையும் கொஞ்சம் காற்று கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, அதனால் அலையும் கொஞ்சம் கூட தான் இருக்குது. இந்த காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே ஒரு போட்டு நிற்குதா, இந்த தெரியுதுல, இந்த போட்டில் இருந்தால் இப்போ கூடையை தூக்கி போட்டாங்களா, கடல்ல இருந்தே வந்து மீனை ஃபுல்லாக வந்து இறக்குறாங்களா. இது நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆனால் ஆக்சுவலி வந்து உள்ள கடலுக்குள்ளே பாருங்கள், தெரியுதா, அங்கேருந்து மீனை ஃபுல்லாக வந்து வலையிலேருந்து எடுத்துட்டு அங்கேருந்து நீந்தியே தான் கொண்டு வந்து கரையில் சேர்ப்பாங்க. நீந்தி தான் எடுத்து வருவாங்க. ரொம்ப கஷ்டம்தான் மக்களே அவங்க லைஃபு. நம்ம அசால்ட்டாக சொல்லிடுறோம் மீன் ரேட் ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் அவங்களோட லைஃப்பை பாருங்களேன். ஓகே நண்பர்களே, காட் பிளஸ் யூ. டைம் ஆயிடுச்சு, ஏலம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதனால் நான் வீடியோ எடுக்கணும், ஏலம் எடுக்க போகிறேன். இந்த கிளம்புறாங்க பாருங்கள். தெர்மாக்குள்ளது. ஆஹா, அம்மா பிள்ளைகளை பிடிச்சிக்கோமா, அவனை பிடிச்சிக்கோமா. அந்த அங்கிள் வந்து மீன் பிடிக்க போகிறாங்க. அதில் ஆற்றுல கூட இப்போ அரைச்சிக்கிட்டு போயிருக்கு கடல். வலை போட்டிருப்பாங்கப்பா அங்கே. அந்த வலையில் நண்டு வலை போட்டிருப்பாங்க, அதை எடுக்க போகிறாங்க. அப்படியே உட்காராங்க. உங்களுக்கு ஈஸியாக தெரியுது. பீச் போனால் நல்லா வெள்ளம் இயற்கை